ஐலண்ட் ஹாப்பிங் போலாமா? Ready? Get இல்லனா அப்படியே இங்க ஓடு அங்க ஓடு முடிக்கணும் இது முடிக்கணும் அங்க போணும் அந்த மாதிரி ரொம்ப இண்டிவிஜுவலா வந்தா இப்படிதான். இதுக்கு ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க ஸ்விம் பண்றதுக்கு சூப்பரான இடம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வந்திருக்கோம். ரெடி? Thank you so much. We tried spending some time outside. ரூம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வேலை. நாம இப்போ புக் பண்ணியிருக்க ரூம் வந்துட்டு இதுதான். இங்கே பால்கனியில் இருக்கேன். பால்கனிலேருந்து பார்த்தா அந்த வியூ பாருங்கள், பீச் வியூ தெரியுது பாருங்கள். அதே ரோடு தான். ஒரு 10 பில்டிங் தள்ளி போனால் நம்ம முன்னாடி இருந்த ஹோட்டல். ரொம்ப பேசிக் ரூம் தான். இதுதான் ரூமு. ரொம்ப சின்ன ரூம் தான். 2 நாள் தானே போதும்னு சித்ராவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். வேறு ரூம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நாளைக்கு இங்கே 2 நாள் ரூமில் அதிகமாக இருக்க போகிறதில்ல, வெளியில் தான் இருக்க போகிறோம். ஸோ போதுன்னு சொல்லி இதையே முடிவு பண்ணியாச்சு. ஐலாண்ட் ஹாப்பிங் கிளம்பிட்டோம். வண்டி வெயிட்டிங். வண்டி வந்துச்சு, ஃபோன் பண்ணிட்டாங்க டிரைவரு. ஸோ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. ஐலாண்ட் ஹாப்பிங் போலாமா? வாங்க. இன்னும் பிக்கப் பண்ணுவாங்க. இது வந்து குரூப் டூர் மாதிரி. ஸோ நம்ம வந்து நம்மள தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணியிருக்காங்க. போக போக எத்தனை பேர் இந்த இதில் ஜாயின் பண்ணாங்களோ எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு போகலாம். அன்னைக்கு பேசினதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 இது கவர் ஆகும்னு சொன்னாங்க. 3 ஐலாண்ட் கவர் ஆகும்னு சொன்னாங்க. ஒன்றுத்துல வந்து ஹைக் பண்ணலாம், இன்னொரு ஐலாண்டில் வந்து ஸ்விம் பண்ணலாம்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்றுத்துல வந்து அந்த ஈகிள் ஃபீடிங்கும் ஏதோ சொன்னாங்க. ஈகிள் ஃபீடிங்கும் மங்கி வாட்சிங்கும் சம்திங் ஏதோ சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம், இல்லைன்னா யாராவது ஏறும்போது பார்க்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஐலாண்ட் ஹாப்பிங் கிளம்பியாச்சு. போகலாம். எவ்வளோ நேரம் ட்ராவல்னு தெரியல, பார்க்கலாம். பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கூட வந்திருக்கிறது ஒரு 8 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. சாரி, ஸ்டிக்கர் கொடுக்குறாரு. இங்க கூட்டிட்டு வந்த எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாரு. ஷர்ட் மேல ஒட்டி இருக்கும். பேலன்ஸ் கொடுக்கணும், அதையும் வாங்கிக்கிறாரு. வண்டி விட்டு இறங்கிய ஒரு இடத்துல அந்த ஜெட்டி பாயிண்ட்ல வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தராங்க. மேபி அந்த குரூப் ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எக்கச்சக்க ஏஜென்சிஸ், எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுது. இந்த மாதிரி ஐலாண்ட் ஹாப்பிங், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூர் எல்லாமே. ஸோ தெரியணுன்றதுக்காக ஒரு ஸ்டிக்கர் தராங்க. அதை வாங்கி நம்ம ஒட்டிக்கிட்டோம் ட்ரெஸ்ல. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் போட்ல ஏறணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. எங்க போனாலும் இந்த போட்டோகிராஃபர் அதிகமா இருக்கிறாங்கப்பா. எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆல்பம் போட்டு நம்மளே எவ்வளவு பெரிய கேமரா வச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய கேமரா. அப்புறம் நமக்கு சோதனை நடக்குது பாத்தீங்களா? சோதனைய சோதனை என்ன சோதனை? இது துபாயில வந்து எடுத்த ஃபைல்ஸ் மிஸ் ஆச்சு.
இங்க வந்து கேமராவே ரிப்பேர் ஆயிடுச்சு. சோனி CV1 இதோட சோனி கேமரா வந்து ஒர்க் ஆகல. ஒரு பிங்க் ஃபிளாஷ் வந்துட்டே இருக்கு. பயங்கரமா நல்லா டிஸ்ப்ளே வந்துட்டு ஓபன் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு. என்ன பயங்கர மெஸ் ஆயிட்டு இருக்கு. அதுல என்னன்னே எதுவுமே பண்ண முடியல. அது நெட்ல சர்ச் பண்ணா அட்டன் தான் பண்ணணும், நம்ம சர்வீஸ் சென்டர் தான் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ அங்க சென்னை போய் தான் கொடுக்கணும். அதனால இப்போதைக்கு நம்மளோட மொபைல் நம்மள மொபைல் கை கொடுத்தது. பரவாயில்ல, நல்லா பண்றீங்கம்மா, ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு விதி கிட்ட சொல்ல வேண்டியதுதான். இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உட்காந்தாச்சு. ஹாய் ஹாய். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. பார்க்கலாம், ரொம்ப ஆர்வமா இருக்கு. Hello. இந்த தண்ணி எல்லாமே ஏரி தண்ணி மாதிரி தான் இருக்கு. நல்லா ப்ளூ. ஏரி இல்லப்பா, கடல். அதான் கடல் தான். ஆனா ஏரி தண்ணி மாதிரி தான் இருக்கு. சூப்பர், நல்லா இருக்குப்பா. வேகமா போறாது, நல்லா தண்ணி அடிக்குது. கேமராவுக்கு சேஃபா இல்லானா தண்ணி பயங்கரமா அடிக்குது. இப்ப இல்ல ஓரளவுக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நினைஞ்சிட்ட? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மலேசியா டூர் வந்திருக்கோம். மலேசியால லங்காவில இருக்கோம். ஐலண்ட் ஹாப்பிங், தீவு தாவுதல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி புக் பண்ணுன்றது ப்ரீவியஸ் எபிசோட்ல இருக்கு. இதுல வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ் இருக்குங்க. காஸ்ட் வைஸ் நமக்கு எது பெட்டரா இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் boleh kali mati kali nak kenapa kan? ரொம்ப வேகமா ரொம்ப ரொம்ப வேகமா போறாருப்பா. நான் பேசுறது கேட்கல, நான் போட்டிருக்கேன். முன்னாடி வந்தாச்சு. இன்னும் எவ்வளவு தடவை போவாருன்னே தெரியல. வந்துட்டேங்க. ஒரு ஃபர்ஸ்ட் தீவுக்கு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே ஏறி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஹைக்கிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு மலை வந்து ரொம்ப அழகாக ப்ரெக்னென்ட் உமன் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். பார்க்கலாம். 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. போயிட்டு உள்ள சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்தோம் இல்லைங்களா போட்டில் வந்து. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. ஏதோ பிரிட்ஜ் மாதிரி போகுது, ஸ்டெப்ஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்தா பிரிட்ஜ் மாதிரி போகுது. மேபி இது அந்த தண்ணில இருந்து அந்த ஹைக்கிங் பண்றதுக்கு போற வழின்னு நினைக்கிறேன். ஒரு ஹைக் பாயிண்ட் இருக்கு, வேணா போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் பட் 1 hour தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு. அப்படியே
Should I give you 1 hour? 1 hour. Yeah. ஹாய் மங்கி பாய். ஏய் சின்ன குட்டி வரேன். சின்ன குட்டி பேபி என்ன வந்து கம் பிடிங்கிட்ட போகுது. ஏய் சித்ரா பாத்து வா. பாக்கல பாத்து வா. நம்ம இப்ப அது மேல ஏற போறோம். இங்க என்ன ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தியா? போன் கவர் இருக்கா பாரு, இருந்தா வாங்கலாம். போன் கவர் வேணாமா? பாத்துக்கலாம். எனக்கு எனக்கு மட்டும் 1 hour டைம் பாத்துக்கிட்டியா? 1 hour பத்துமா? எல்லாரும் போறாங்க, விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. சீக்கிரம் போயிட்டு வரணும். ஃபாஸ்டா அங்க போகலனாலும் அங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டா வந்துடணும். நம்ம இப்போ தயாங் புண்டிங் அந்த ஐலாண்ட்ல இருக்கோம். இதுதான் அந்த ஒரு லேடி வந்து பிரெக்னெண்டா இருக்க லேடி படுத்திருக்க மாதிரி ஒரு மலை. அது ஒரு தீவு. பார்க்கும்போது அந்த மலையோட ஷேப் வந்து பிரெக்னெண்டா இருக்க ஒரு லேடி படுத்திருக்க மாதிரி இருக்கு. பிரெக்னென்ட் லேக் ஆஃப் பிரெக்னென்ட் மெய்டன் அது நேம். அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க அந்த ஹைக் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபாரினருக்கு வந்து காஸ்ட், இங்க நம்ம ஃபாரினர்ஸ்க்கு வந்து காஸ்ட் 6 ringgit per head. 2 பேர் வாங்கியிருக்கோம். இது தவிர மற்ற வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. கயாக்கிங், அப்புறம் இந்த ஜெட் ஸ்கீயிங் சம்திங் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நாங்கள் ஜஸ்ட்டு அட்மிஷன் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு ஹைக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கு, இன்க்ளைண்டாக ஏறுது படிக்கட்டு. பார்ப்போம். பொறுமையா ஏறிட்டு இருக்காங்க எல்லாரும். மூச்சு வாங்குது. இங்க இருக்க மரத்தை பார்த்தா பயங்கர பெருசா இருக்குங்க. ஒரு நல்ல பெரிய பெரிய மரம். இந்த சவுண்ட்ல பாத்தியா, விசில் அடிக்கிற மாதிரி இல்ல, லைட்டா நம்ம ஊர்ல கீழே கத்துல, இங்க வந்து விசில் அடிச்சுட்டே கத்துதான். ஐயோ, கொஞ்சம் தூரம் வந்த உடனே கீழே இறங்கி போற மாதிரி இருக்கு. நல்லா டவுன்ல இருக்கு பாருல, நல்லா கீழே இருக்குல்ல. ஸ்டெப்ஸ் பார்த்து எவ்வளவு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. சைடுல அப்படியே நிக்குது, சரிஞ்சு வராம வழிவிட. அதுவா வந்து விட்டோம். இங்க கூட டிக்கெட் வாங்கிக்கலாம் வேணும்னா. இங்க வந்து கூட டிக்கெட் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. This is lake or sea? Lake. Okay. Ship is that in an 1 hour? Yeah. May I? 1 hour. Yeah, they have given 1 hour. 那我们一会儿一起搭伴回去。 Then we'll go back together later. Sure. Yeah. Okay. Oh, இதான் அந்த pregnant lady. எப்படி தெரியுது? அவரு தலை, இது தலை பாத்தீங்களா, வயிறு, காலு. இப்போ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த லேக் ஆஃப் பிரெக்னென்ட் மெய்டன். அதாவது ஒரு பிரெக்னெண்டா இருக்க உமன் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மலை. அதுக்கு கீழே வந்து இது ஃப்ரெஷ் வாட்டர், ஆக்சுவலா ஏரி மாதிரி, கடல் கிடையாது இந்த தண்ணி சொன்னாங்க. இங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா இங்க மேலே டிக்கெட் வாங்கலாம், இல்ல இங்க கூட டிக்கெட் வாங்கலாம். சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க கான்செப்ட். சப்போஸ் மேல வாங்காம வந்துட்டா கூட இங்க வந்து பாத்துட்டு யாரும் மிஸ் பண்ணிட போறாங்கன்றதா இங்க ஒரு கவுண்டர் இருக்கு. இந்த கயாக்கிங், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங் அதெல்லாமே பண்ணலாம். கயாக்லாம் அங்க நிறைய பேர் பண்றாங்க பாருங்க.
கிட்ஸுக்கு தனியா இருக்கு ஸ்விம் பண்றதுக்கு. தண்ணியில வந்து ஃப்ளோட் ஆகும்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த செட்டப். கிட்ஸுக்கு தனியா ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்து மேபி இங்க ஆழம் கம்மி போல. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வெளியே அது கூட அந்த பார்டர் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. அதுக்குள்ள ஸ்விம் பண்ணிக்கலாம் வேணும்னா. இங்கேயும் லாக்கர் ஸ்டேஷன் இருக்கு. நீங்க ஏதாவது எடுத்துட்டு வர திங்ஸ் லாக் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அது பேர் என்ன, லைஃப் ஜாக்கெட் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். லைஃப் ஜாக்கெட் 5 ரிங்கெட் வாங்குறாங்க. 5 ரிங்கெட். ஆமா, போட்லயே இருக்கு. சில பேர் போட்ல இருந்தே எடுத்து வந்துறாங்க பிளான் பண்ணி. சில பேர் இங்க வந்து வாங்கிக்கிறாங்க. உனக்கு குளிக்கணும் ஆசையா இருந்தா மச்சி சேஃப் லைஃப் ஜாக்கெட் வேணா 5 ரிங்கெட் வாங்கிட்டு வரேன். வேணா இறங்குறியா? எப்பயுமே வேற ஒரு நேரம் போல இருக்காது அதெல்லாம். எனக்கு வேணும்னா ஜாக்கெட் வாங்கிட்டு வரேன். ஹலோ. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இறங்க தானே பயம், இறங்க தானே பயம். உட்காந்து காலை விட்டுக்கலாம்ல. உட்காந்து காலு நல்லா. ஆனா செம்மையா இருக்கு, தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு. இந்த வெள்ளி அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா இருக்கு. நாட்டி பண்ணும் செல்லாம த டேங் அப்படின்னு என்ன தெரியுமா? செல்லமா தட்டணுமா? செல்லாம த டேங் அப்படின்னா நல்வரவு, வெல்கம் அப்படின்னு போட்டிருந்தது. நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதான்னு தெரியல, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ எடுத்ததுக்கு தெரியுமா கசி? தெரியுமா கசி? காசு தெரியும், காசு ரமேஷ் சாரெல்லாம் தெரியும். தெரியுமா கசி அப்படின்னா நன்றி, தேங்க்யூன்னு அர்த்தம். ஏய் கெத்தா. டேய் சஞ்சய், உன்னை பார்த்து தாண்டா கத்துக்கணும் அதெல்லாம். எடி கெத்தா. ஐயோ எப்படி ஏறி வருது பாரு. मंगी देखो उधर. மச்சி பாத்து கையில வச்சிருக்கிறது இது மொபைல் பாத்து. இது போட்டோம், அது போட்டோம். கெத்தா. ஐயோ எப்பா ஏமாயம்மா. ஒரு 1 hour இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க 1 hour. மேபி அந்த ஆக்டிவிட்டிலாம் எடுத்த டைம் ஆகும். அழுவிட்டுறாங்க போயிட்டோம். நம்மள வரும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோ காட்டி கேட்பாங்க. நம்ம அப்படியே இதில் ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு ஓசி இல்லை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணும் கேஷுவலாக நான் பேசிக்கிறேன். வேணாம் மட்டும் சொல்லிடு, நான் எடுக்கிறேன். ஸோ இறங்கி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். பார்த்துக்கலாம். No. YouTuber. Oh yeah, this is not. YouTube. இது வந்து போட்டோ பாயிண்ட். எல்லாரும் போட்டோ எடுத்து கொடுத்து நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்மள கேட்பாங்க. இல்ல. Thank you. Okay, no problem. Thank you. அவ்வளவுதாங்க, வெளியில வந்துட்டோம். ஏமாப்பா, ஒரு கொரியன் ஃபேமிலி நமக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ஐலாண்ட் பிடிக்கலையா, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டா இல்லை அவங்க வேற டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்காங்க. அதுல வந்து பேசி காமிச்சாங்க நம்ம கிட்ட. ஸோ நாங்க வந்து ஃப்ரண்ட் கேட்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களை போகும்போது அப்படியே சொல்லுங்க, நம்ம சேர்ந்து போய் போட்ல ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கிறாயா? அவ்வளவுதாங்க, கீழே வந்துட்டோம். ஒரு ட்ரிங்க் ஒன்று வாங்கினோம், அப்படியே குடிச்சிட்டே கிளம்புறோம். அவங்களும் அவங்க கொரியன் இல்ல போல, சைனால இருந்து வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து சொல்றாங்க. இல்ல அவரு நான் வந்து எப்போ இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு கேட்டேன். அவர் வந்து லங்காவில ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர்னு நான் போட்டேன். 23rd லங்காவில இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு நினைச்சாரு மனுஷன். எந்திரிச்சு சாமி எந்திரிச்சு கோ அப்படின்னுச்சு. அப்புறம் புரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க. அதை விட்டுட்டு ஃபன்னி பீப்புள். செம்ம காத்தடிக்குது, என்ன பேசினாலும் கேட்காது. இந்த ஹைலேண்ட் டாப்பிங் வந்ததுல ஃபர்ஸ்ட் தீவு தாவுதல் வந்து முடிச்சுட்டுங்க.
இன்னும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் 2 இருக்கு, பார்க்கலாம். அடுத்த தீவுல வந்து நம்ம ஈகிள்ஸ் ஃபீடிங் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கும் அடுத்த தீவுல தான் வந்து ஸ்விம்மிங்னு சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வாங்க எடுத்துக்கோங்க. ரெண்டாவது தீவுக்கு வந்துட்டோம். சரி, இங்க ஸ்விம் பண்ணலான்ட்டு அரை ஜான்ல நீச்சல் அடிக்கிற பத்தியா? நல்லா ஒரு குளியல், சூப்பரான ஒரு குளியல் போட்டாச்சு. எவ்வளவு தூரம் தெரியல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எவ்வளவு பெரிய மரம் பத்தியா? சாரி. கேவா போச்சா